வணக்கம் வீவர்ஸ். இப்போ நாம் பார்க்க இருப்பது ஊசி கொழுக்கட்டை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபோஜனா ஒரு கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். அதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து தண்ணியை ஊற்றி 3 மணி நேரம் ஊற விடுங்க. அரை மூடி தேங்காய் எடுத்துக்கணும். அரிசியும் தேங்காயும் சேர்த்து அரைச்சிடணும். அரைச்ச மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா வாணலியை அடுப்பில் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றணும். மாவை அதில் சேர்த்து வதக்கணும். மிதமான தீயிலேயே வச்சு வதக்கணும், அடி பிடிக்காமல். தண்ணி வற்றினதும் இறக்கி வச்சிடணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் 5 கப்புலேருந்து 6 கப்பு தண்ணி சேர்க்கணும். கிரைண்டரோ மிக்சியோ கழுவின தண்ணி இருந்துச்சுன்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாம். முறுக்கு பிழிகிற அச்சுக்குழலை எடுத்துக்கணும். மாவு ஆறுனதும் நல்லா பிசைஞ்சிட்டோங்க. மாவு கொஞ்சமாக எடுத்து உருட்டி குழலில் சேர்க்கணும். தண்ணி கொதி வந்ததும் தீயை குறைச்சிட்டு பிழிஞ்சு விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிழியணும். தீயை ஏற்றி விடணும். பொங்கி வரும்போது தீயை குறைச்சிட்டு கிளறி விடணும். கொழுக்கட்டை மிதந்துட்டுருக்கும். திரும்பவும் மாவை குழலில் சேர்த்து பிழிஞ்சு விடணும். திரும்ப தீயை ஏற்றி பொங்கி வரும்போது கிளறி விடணும். இது மாதிரி மிதக்கும். வெந்ததும் அடிப்பிடிக்காமல் கிளறி விடணும். மொத்த மாவும் பிழிஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஏலக்காய் தூளை சேர்க்கணும். கலந்து விடணும். 1 கப்பு அரிசிக்கு நான் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துகிட்ருக்கேன். தித்திப்பு அதிகமாக சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க 1 கப்பு சேர்த்துக்கலாம் சர்க்கரையை. சர்க்கரை சேர்த்து கலந்து விடணும். சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் தண்ணியே ஆகும். கரைஞ்சதும் இறக்கிட வேண்டியது தான். ஊசி கொழுக்கட்டை தயார். வீவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.